ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராயல் சிஎம் அக்ரோவேட். இது நம்ம ஊர் கால்நடை தீவனம். ஆக்சுவலாக நம்ம மறுபடியும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ காரணம் என்னன்னாக்கி உங்களோட ஆதரவு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் எங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே தரீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு மெயின் காரணம் நம்மளோட தீவனத்தோட குவாலிட்டியும் ஒரு மெயினான ஒரு ரீசன் தான். ஸோ இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோக்கள் ராயல் கோல்டும் சரி, ராயல் ஸ்டாண்டர்ட் மிக்ஸ், அதாவது ராயல் கலப்புத்தோடும் சரி நிறைய விஷயங்கள் போட்டிருக்கோம். ராயல் G24ன்ற தீவனத்தை நாங்கள் லான்ச் பண்ணி கொஞ்ச நாள் ஆச்சு. பட் அதை பற்றின ஒரு டீட்டெயில் நாங்கள் எதுவுமே போட்டதில்லை. ஸோ இருந்தாலும் நான் நெக்ஸ்ட் வீடியோக்களில் நான் அதை பற்றியும் டீட்டெயில் போடுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ இந்த வீடியோவில் எதை பார்க்க போறோம்னாக்கி ராயல் கோல்டுன்ற தீவனத்தை நிறைய பேர் விரும்பி வாங்கிட்டு இருக்கீங்க. முக்கியமா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் முழுவதுமே ஓரளவு நல்ல சேல்ஸ் இருந்துட்டு இருக்கு. அதுவும் கஸ்டமர் பேஸ்ல ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாவே கொடுத்து ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கஸ்டமர் பேஸ்ல நம்ம தீவனம் போயிட்டு இருக்கு. ஸோ அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பி நம்மளுக்கு. ஸோ அதனால அதர் டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றது கொஞ்சம் நார்மலா தான் வச்சிருந்தோம். காரணம் என்னன்னாக்கி அவங்களோட டிரான்ஸ்போர்டேஷன் அது நம்ம பார்க்கும்போது ரொம்ப அதிகமா இருந்தது. ஸோ அதெல்லாம் நம்ம பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த தீவனத்தை நம்ம லோக்கல்லே ரொம்ப ப்ரொமோட் பண்ணி, லோக்கல்லே ரொம்ப ப்ரொமோட் பண்ணின்றது இல்லை, லோக்கல்ல கொடுத்து அவங்களாவே நம்மளை ப்ரொமோட் பண்ணி கொடுத்துக்கிட்டாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ மறுபடியும் என்னன்னாக்கி நான் இன்னைக்கு எதை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்தேன்னா, நம்ம தீவனத்தை பத்தி நான் ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். முக்கியமா நம்ம தீவனத்தை யூஸ் பண்றவங்க வேற எந்த ஒரு கை தீவனத்தையும் யூஸ் பண்ண தேவையில்லைன்றதை நாங்க தெளிவா சொல்லியிருக்கோம். மறுபடியும் அதை நாங்க உங்களுக்கு சொல்லிக்கிறோம். காரணம் என்னன்னா, இந்த தீவனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தவிடு வகைகளோ, பொட்டு வகைகளோ, தூசி வகைகளோ, புண்ணாக்கு வகைகளோ அப்படின்ற எந்த ஒரு வகைகளும், அதாவது எந்த ஒரு எக்ஸ்ட்ரா தீவனங்களும் நம்ம ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, இதுலயே எல்லா விதமான சத்துக்களும் இதுல அடங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம இதை யூஸ் பண்றவங்க இப்போ அதிகமாயிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, ஒரு மாடுகளுக்கு சராசரியா நம்ம கொடுக்கிற சத்துக்கள் தனித்தனியா ஸ்பிளிட் ஆகாம ஒரே இடத்துல நம்மளுக்கு கிடைக்கும் போது அது எல்லாருக்குமே நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் தான் இதுல சோ அதனால நம்மளுக்கு கஸ்டமர் பேஸ் ரொம்ப அதிகமாவே இருந்துட்டு இருக்கு. சோ இந்த தீவனம் நாங்க அதிகமா உள்ளூர்ல கொடுக்க காரணம் என்னன்னா, டிரான்ஸ்போர்டேஷன் எங்களால ஈஸியா கொடுக்க முடியுது. சோ அதனாலதான் நாங்க உள்ளூர்ல மெயினா நாங்க போக்கஸ் பண்றது. அதர் டிஸ்ட்ரிக்ட்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. பட் என்னன்னாக்கி இன்னைக்குள்ள விலைவாசிகளுக்கு ரேட்டை கம்மி பண்ணி தாங்கன்னாக்கி என்னத்தை கம்மி பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரு கஸ்டமர் திடீர்னு போன் அடிச்சு 10 ரூபாய்க்கு தீவனம் போட்டிருந்தீங்களான்றாங்க. 10 ரூபாய்க்கு என்ன தீவனம்ன்றது எனக்கு ஐடியா இல்ல. மேபி வேற ஏதாவது தீவனங்கள் இருக்கான்றது எனக்கு தெரியல. மேபி புல் வகைகள் ஏதாவது இருக்கலாம். ஆனா ஒரு கலப்பு தீவனம்ன்றது 10 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் சாத்தியமானா ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான தீவனத்தை கண்டிப்பா கொடுக்க முடியுமான்னா தெரியல. அது கொடுக்க முடியுமான்றது எனக்கு தெரியல. பட் எங்களால அது முடியாது, இப்போதைக்கு முடியாது. இப்போதைக்கு அந்த இன்னைக்குள்ள விலைவாசிகளுக்கு எங்களால 10 ரூபாய்க்கும் 15 ரூபாய்க்கும் நம்மளால ஒரு குவாலிட்டியான தீவனத்தை எங்களால கொடுக்க முடியாது. நாங்க கொடுக்கிற தீவனங்கள் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரேஷியோ எடுத்துக்கிட்டாலும் ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ரேஷியோல, ஒரு ப்ராப்பரான ரேஷியோல, ஒரு குவாலிட்டியான ரேஷியோல மட்டும்தான் அதுல இருக்கும். நாங்க போடுற புண்ணாக்கும் சரி, தவிடு வகைகளும் சரி, பொட்டு வகைகளும் சரி, எல்லாமே ரொம்ப குவாலிட்டியா இருந்தா மட்டும்தான் நாங்க அதை அதிகமா யூஸ் பண்றது. சோ இது ரெகுலரா கிடைக்குமானா கண்டிப்பா எப்பவுமே அந்த குவாலிட்டி பேஸ் பண்ணி தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா எல்லாருக்குமே அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. இப்ப இந்த தீவனத்தை யூஸ் பண்றவங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 100% 1000 டைம்ஸ் எல்லாருமே ஹாப்பி. காரணம் என்னன்னா, எந்த ஒரு இதா இருக்கட்டும், இதை டைரக்டா போடுறதாவும் இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது மாற்று தீவனமா அது ஒரு குச்சி தீவனம் போட்டுட்டு மாற்றா போடுறவங்களுக்கும் சரி, உண்மையிலே 100% இது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டா தான் இருக்கு. ஏன்னு சொல்றேன்னா, ஏன்னா இதுல யூஸ் பண்ற புண்ணாக்குகளும் சரி, தவிடு வகைகளும் சரி, அந்த அளவுக்கு நம்ம ஒரு ரேஷியோல நல்ல விதமா கொடுத்துட்டு இருக்கிறதுனாலதான். சோ இந்த மாதிரி ஒரு தீவனத்தை நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இதுல உள்ள ஒரு ஐடியா கிடைக்கும். நாங்க சொல்றதுனாலயோ, நாங்க அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்றதுனாலயோ கண்டிப்பா உங்களால எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்க முடியும்ன்றது எனக்கு ஐடியா இல்ல. சோ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவங்க சரி, அதர் டிஸ்ட்ரிக்ட்லும் சரி, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மக்கள் முதல்ல தெளிவா கேட்டுடுங்க. நம்ம தீவனத்தை ஒன் டைம் நீங்க யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு லாபங்கள் இருக்குன்றத நீங்க யூஸ் பண்ணி பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம பாலோட குவாலிட்டியும் மாடுகளோட ஆரோக்கியமும் எந்த அளவுக்கு 100% உங்களுக்கு எவ்வளவு திருப்தியா இருக்குன்றது நீங்க தீவனத்தை வாங்கி போட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அட்லீஸ்ட் உங்களை சுத்தி உள்ளவங்க மாடு வச்சிருக்காங்கனால அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.
அவங்களாவது இதை யூஸ் பண்ணி அவங்க வந்து பயனடையட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.